ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில வைரல் ஹேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நிஜமாகவே உங்களோட கிச்சனில் உங்களோட வேலையை ஈஸியாக்கும், உங்கள் டைமை சேவ் பண்ணி தரும். அந்த மாதிரியான வைரல் ஹேக்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். எது எது ஒர்க் ஆகுது, எது எது ஒர்க் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சுக்க என்னோட இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேக். ஜென்ரலாக நம்ம குக்கரில் வேலை பார்க்கும்பொழுது, பருப்புக்கு வைக்கும்போது அந்த விசில் அடிக்கும்பொழுது குக்கர் மேலே மூடியெல்லாம் அழுக்காயிடும். அது இல்லாமல் சுற்றி வர செதறிடும், ரொம்ப கிச்சனை அழுக்காக்கி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க, சத்தம் வந்தாலும் குக்கர் அழுக்காகாமல் க்ளீனாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றின ஹேக் தான் இது. எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி அந்த குக்கர் விசில் போடுற இடத்துக்கு உள்பக்கமாக நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு எண்ணெய், குக்கிங் ஆயிலை நம்ம தேய்ச்சி விட்டுறணும். இந்த மாதிரி நம்ம குக்கிங் ஆயில் தேய்க்கிறதுனால பொங்கி வர அந்த பருப்பு தண்ணி வெளியில் தெளிக்காமல் இருக்கும். வாங்க இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். இனிமேல் கிச்சன் நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எண்ணெய் தேய்ச்சி இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சாச்சு. கொஞ்சம் ஆவி வந்த உடனே வெயிட்டும் போட்டுடுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அட பாருங்களேன், நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுற விதமாக அந்த தண்ணி கொஞ்சம் கூட வெளியில் வரல. கொஞ்சமாக வந்திருக்கு, பட் அது மேனேஜபிள் தான். அதை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஹேக் சக்ஸஸ். நெக்ஸ்ட் விஷயம், நம்மளுக்கு கிச்சனில் ரொம்ப ரொம்ப தொல்லையாக இருக்கிறது பால் பொங்குறது தான். நம்ம அப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே பால் பொங்கிடும். இந்த விஷயத்தை சமாளிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி ஒரு ஹேக்கோட வந்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பால் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் என்ன நெய் இருக்கோ, எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நெய் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த நெய்யை அந்த பாத்திரத்தை சுற்றி தடவிக்கோங்க. சுற்றி இந்த சென்ஸ் அந்த பாத்திரத்தோட வாய்ப்பகுதியில் மட்டும் தடவிக்கோங்க. ஸோ தட் அந்த பொங்குற பால் வெளியில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு ஹேக்கில் பார்த்தேன். ஸோ இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் நெய்யை அந்த பாத்திரத்தோட வாயை சுற்றி தடவிக்கிறேன். இன்னும் நான் அடுப்பை ஆன் பண்ணல. இந்த மாதிரி சுற்றி தடவிட்டு அப்புறமா அடுப்பு ஆன் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் கையை சுட்டுப்பீங்க. ஸோ நான் இப்போ சுற்றி தடவியாச்சு. அடுப்பையும் ஆன் பண்ண போகிறேன். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அட, இந்த செகண்ட் ஹேக்கும் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிருச்சு. பால் பொங்கி வரவே இல்லை. அதாவது நான் ஹை ஃப்ளேமில் வச்சா பால் பொங்கிடும். சம்டைம்ஸ் நம்ம சிம்மில் வச்சு பக்கத்தில் நிற்கும் போது கூட பொங்கிடும். அந்த மாதிரி சிம்மில் வச்சு பொங்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஹேக் ஒர்க் ஆகும். நீங்கள் பாட்டுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நெய் தடவிட்டு வெயிட் பண்ணாதீங்க, ஒர்க் ஆகாது. இது நம்மளோட தேர்ட் ஹேக். உங்களோட கத்தி ரொம்ப ஷார்ப் இல்லாமல் ரொம்ப மொக்கையாக இருக்கா, கட் பண்ணவே கஷ்டமாக இருக்கா, நீங்கள் வெளியில் போயிட்டு ஷார்ப் பண்ணுறதுக்கு பதிலாக வீட்லேயே ஈஸியாக ஷார்ப் பண்ணலாம். ஒரு பிங்கான் மக் எடுத்துக்கோங்க. அதில் உங்கள் கத்தியை வச்சு நல்லா தேய்ங்க. அந்த ஷார்ப்பான எஜ்ஜை வச்சு நல்லா இந்த பக்கமோ அந்த பக்கமோ ஒராசி தேய்ச்சிங்கன்னா உங்களோட மொக்கையான கத்தி கடன்னு ஷார்ப்பாக வெட்ட ஆரம்பிச்சிருங்க. இந்த ஹேக்கும் சூப்பராக இருக்குல்ல. நம்மளுக்கு கிச்சனில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. இப்போ ஃபோர்த் ஹேக்கு. ஜென்ரலாக நம்மளுக்கு பூண்டு உரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம நிறையா வீடியோஸ் பார்த்துருப்போம். ஒரு பாத்திரத்தில் போட்டு குலுக்குவாங்க, உடனே பிரிஞ்சு வந்துடும். அதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு ஒர்க் ஆனதில்லை. ஆனால் இந்த விஷயம் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். உங்கள் வீட்டில் ஒரு கல் இல்லைன்னா இந்த மாதிரி இடிக்கிற மாதிரியான கல் இருந்தால், இஞ்சி தட்டுறதுக்கு கல் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு பூண்டு 2 போட்டு அதில் நல்லா தட்டுங்க. சின்ன பூண்டாக இருந்தாலும் சரி, பெரிய பூண்டாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நல்லா நசுக்கிற அளவுக்கே தட்டிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த தோல் பிரிஞ்சு வரும். இந்த 5 மினிட்ஸ் கிராஃப்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலில் போட்டு குலுக்குன்னு குலுக்கி ஈஸியாக பிரிக்கிற மாதிரி காட்டுவாங்க. பட் அது உண்மை இல்லை. அது ரொம்ப ட்ரையான பூண்டாக இருந்தால் தான் ஒர்க் ஆகும். இது கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும், ஈரப்பதத்தோடு இருந்தாலும் நம்மளுக்கு இந்த விஷயம் ஒர்க் ஆகும். அதாவது இது ரொம்ப டக்குன்னு உங்களால் எடுத்துட முடியும்னு நான் சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக உங்கள் டைமை சேவ் பண்ணும். நீங்கள் எப்போவுமே ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கிறீங்கன்னா இது ஒரு 2 மினிட்ஸ்லேயே நீங்கள் இந்த பூண்டு எல்லாமே ஈஸியாக உரிச்சிடலாம். பாருங்கள், நான் எவ்வளோ வேகமாக உரிக்கிறேன்னு சொல்லிட்டு. தோல் கலண்டு வந்துடும். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. நான் மொத்தமாகவே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு அந்த 2 குட்டி பூண்டியும் உரிக்கிறதுக்கு. இன்னும் பல்லு பெருசாக இருந்ததுன்னா நம்மளுக்கு உரிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவ்வளோ கூட கஷ்டப்பட வேணாம். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்த உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கர பெரிய டைம் சேவராக இருக்கும்.
அவ்வளோதான், உரிச்ச பூண்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஹேக் வந்து ஒரு க்ளீனிங் ஹேக் தான். ஜென்ரலாக நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கிற கெட்டில் தான் இது. கெட்டில் வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் அது கரண்ட்டில் போடுறதுனால நம்ம தண்ணியில் டைரெக்டாக போடுறதுக்கு ரொம்ப பயப்படுவோம். டேப்பில் காட்டுறதுக்கு யோசிப்போம். இந்த மாதிரி கெட்டில், அதுவும் எனாமல் இருக்குது உங்களோட கெட்டில் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம டிஷ் வாஷ் பண்ணுற லிக்விட் வந்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது ஆக்சுவலி வந்து நிறைய பாத்திரம் கழுவவே யூஸ் ஆகும். அதனால் நான் வந்து இந்த டிஷ் வாஷர் லிக்விடை வச்சு நான் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் லிக்விட் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கிட்டேன். அதில் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க. இந்த ஹாட் வாட்டர் வந்து ஜென்ரலாக எண்ணெய் பிசுக்கெல்லாம் நீக்கும். நம்ம கெட்டில் ஜென்ரலாக கிச்சனில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால எண்ணெய் பிசுக்கு அதில் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால நான் வந்து சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போது என்னோட கை பொறுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் பச்சை தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நம்மளோட லிக்விட் ரெடி ஆயிடுச்சு. இந்த லிக்விடில் நம்ம எதனா ஒரு நல்ல துணி எடுத்து முக்கி அதை வந்து பிழிஞ்சிட்டு நம்மளோட கெட்டில் மேலே தொடச்சா நம்மளோட கெட்டில் வந்து பளபளன்னு ஆயிடும். நீங்களே பாருங்க. அவ்வளோதான், ரொம்ப எஃபர்ட்லெஸ் க்ளீனிங் தான். லைட்டாக எடுத்து தேய்ச்சாலே போதும். நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுக்கணும், போட்டு அழுத்தி தேய்க்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. நம்ம லைட்டாக தேய்ச்சாலே போதும். இது வந்து வெறும் சோப் அண்ட் ஹாட் வாட்டர் தான். அதனால நம்ம வந்து கண்டிப்பாக இன்னொரு நல்ல தண்ணி வச்சு துடைக்கணும். அதுக்கு முன்னாடி அழுக்கெல்லாம் போயிடுச்சா, டர்ட்டெல்லாம் போயிடுச்சான்னு பாருங்கள். சின்ன சின்ன இடுக்கில் பூந்துருக்கிற கரையை கூட வந்து அழகாக எடுத்துரும். இப்போ நான் நல்ல தண்ணி எடுத்து அந்த துணியிலேயே முக்கி நான் திரும்பவும் வந்து துடைக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட கெட்டில் வந்து ஸ்பார்க்லிங் க்ளீன் ஆகிடுச்சு. பாருங்கள், எந்த ஒரு இடத்துலையும் அழுக்கே இல்லை. அவ்வளோதான், இப்போ நம்ம தண்ணி திரும்பவும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எனாமல் இருக்கிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், இல்லைனா எண்ணெய் பிசுக்கு இருக்கிற கிச்சனில் இருக்கிற எந்த ஒரு ஐட்டமாக இருந்தாலும் இதை வச்சு நீங்கள் ஈஸியாக தொடச்சிக்கலாம். ஜென்ரலாக உங்களோட எண்ணெய் பாட்டில் அதெல்லாம் வந்துட்டு துடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இல்லைனா வந்து நம்ம சாமான் வைக்கிற பாத்திரங்கள், ப்ரொவிஷன் சாமான் வைக்கிற பாத்திரங்கள் அதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக போகாது. ஸோ இந்த லிக்விட் நம்ம யூஸ் பண்ணி அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சேம் லிக்விடை வச்சு தான் நான் வந்துட்டு மிக்சியோட அடிப்பகுதியை க்ளீன் பண்ணுறேன். இது ஜென்ரலாக வந்து நம்ம வீட்டில் நம்ம இந்த இடத்துல வந்து மோட்ரு இருக்கும் அப்படின்ற பயத்தில் வந்து நம்ம தண்ணி போடவே யோசிப்போம். ஸோ அந்த இடத்த நம்ம எப்படி கம்மி தண்ணி வச்சு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதே ஹாட் வாட்டர் ப்ளஸ் அந்த டிட்டர்ஜெண்ட் போட்டு அந்த லிக்விட் எடுத்து ப்ரஷில் தொட்டுக்கிட்டு நான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் க்ளீன் பண்ணுறேன். மிக்சியோட அடிப்பகுதி ஃபுல்லாக வந்து ப்ரஷ் பண்ணுறதுனால எனக்கு ஈஸியாக க்ளீன் ஆகுது. அவ்வளோதான், இப்போ தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டா நம்மளோட மிக்சியோட அடிப்பகுதி வந்து சூப்பர் க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். சரிம்மா, இப்போ அந்த சோப் லிக்விட் வேஸ்ட்டு தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. அந்த சோப் லிக்விடில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய குக்கரோட வெயிட் எல்லாம் போட போகிறேன். அது இல்லாமல் ஸ்டவ்வோட பர்னரையும் நான் க்ளீன் பண்ண போகிறேன். அதனால இந்த லிக்விட் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பொருட்கள் எக்ஸ்ட்ரா போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் நான் இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டரும் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுடுறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். இல்லைனா அந்த அடர்த்தியான கரெல்லாம் நம்ம தேய்க்கும் போது ஈஸியாக வராது. நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷ் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணி பார்த்தேன். க்ளீனிங் ஓகே தான், பட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இல்லை எனக்கு. அதனால நான் என்ன பண்ணேன், ஸ்க்ரப்பர், பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர் எடுத்து அதை வச்சு க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். அதில் க்ளீன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நீட்டான ஃபினிஷ் கிடச்சிச்சு. அதனால் நீங்களும் அதையே ட்ரை பண்ணுங்கள். பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு இந்த குக்கர் வெயிட்டெல்லாம் க்ளீன் ஆகிடுது. பர்னர் நான் நினச்சேன் அப்படியே பளபளன்னு வேறு கலரில் வரப்போகுதுன்னு, ஆனால் இல்லை, அதே பிளாக் கலரில் தான் வந்துச்சு எனக்கு. இட்ஸ் ஓகே, ஃபைன். மொத்தத்தில் க்ளீன் ஆகிடுச்சு. அந்த ஹோல்ஸ் எல்லாம் பார்த்தே எந்த அடைப்பும் இல்லை. அவ்வளோதான், இப்போ நம்ம பர்னர் அண்ட் வெயிட்டை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த எல்லா வைரல் ஹேக்ஸும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே ஒர்க் ஆகிற வைரல் ஹேக்ஸ். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டையும் நீங்கள் க்ளீனாக வச்சுக்கோங்க, கிச்சனையும் க்ளீனாக வச்சுக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் திரும்பவும் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Jamima.